ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் வனிதா ஜெகன்குமார். ஆக்சுவலாக இன்றைக்கி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் அப்படின்றத இந்த விலாகில் வந்து நான் சும்மா கொஞ்சமாகவே வந்து கவர் பண்ணியிருக்கேன். காலையில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 11 o'clock போல் வந்து பாப்பாவுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபுட்ஸ் கொடுப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பைனாப்பிள் தான் வந்து நான் கட் பண்ணுறேன். ஆக்சுவலாக பைனாப்பிள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அது இப்போ இருக்க கொரோனா டைமில் வந்து நம்ம பைனாப்பிள் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து எனக்குமே ரொம்ப பிடிக்கும் பைனாப்பிள். முக்கியமாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க பைனாப்பிள் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, கண்டிப்பாக சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 months மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது கொஞ்சம் ஹீட் அப்படின்னு சொல்கிறனால. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எடுத்துக்கலாம். ரொம்பையும் ஃபுல்லாக எடுத்துக்க வேணாம். ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஒரு 3 பீஸ் இல்லாட்டி 2 பீஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்மளுடைய ரொட்டீன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட் வந்து மார்னிங் வந்து சத்து மாவு கூழ் வந்து குடித்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கணும் சமைக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதை வந்து குட்டி குட்டியாக பீஸ் பண்ணி கொடுத்தோன்னா மித்ரா பாப்பா வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாள். ஸோ அதனால் வந்து அவளுக்கும் அவங்க அப்பா எல்லாருக்குமே வந்து வீட்டில் இருக்க அம்மா அப்பா எல்லாருக்குமே வந்து ஃப்ரூட்ஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுப்பேன். ஆக்சுவலாக ஃப்ரூட் சேலட் மாதிரி பண்ணுவோம், பட் சில ஃப்ரூட்ஸ் வந்து பிடிக்காது இல்லையா பாப்பாவுக்கு. அதனால் வந்து நான் அவளுக்கு பிடிச்சதை மட்டும் டெய்லி ஒன்றா கொடுப்பேன். ஒரு நாள் மாதுளை, ஒரு நாள் வாழைப்பழம், இந்த மாதிரி வந்து மாற்றி 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 கொடுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் நல்ல விட்டமின் சி இருக்க பழங்கள் எல்லாமே வந்து கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம மித்துமா வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி மதியானம் லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக சண்டே தான் வந்து இது எடுத்தேன். ஸோ வந்து லிவர் வந்து கிரேவி பண்ணலாம், அப்படி ஈரல் வந்து கிரேவி பண்ணலான்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக பாத்திரம் வந்து என்னென்னா, நம்ம குழம்புக்கு வந்து தேங்காய் அதெல்லாம் வதக்கின பாத்திரத்துலேயே வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதனால தான் பாத்திரம் அப்படி இருக்குது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு அதில் வந்து பட்டை, சோம்பு, கிராம்பு என்னென்ன வேணுமோ போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகும் அதில் தாளிச்சிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, ஃபிஷ் கிரேவி எல்லாமே செஞ்ச அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணால் செக் பண்ணிக்கோங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, வரமிளகாய், அதை தான் வந்து ஆட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகாய் வந்து இந்த மாதிரி கிரேவி பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சாச்சு. இந்த மாதிரி ஆர்கன்ஸ்லாம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து ஃபேட் கண்டிப்பாக வரவே வராது. முக்கியமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் வந்து செவரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கண்டிப்பாக அதை ஒரு நாள் வந்து எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு போடுறேன். அவங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் மட்டும் இல்லை, ரத்தம் குறைவாக இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுமே வந்து அந்த செவரொட்டி, நுரையீரல், இந்த மாதிரி லிவர் இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக நறுக்குன சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும். பெரிய வெங்காயம் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஸோ சின்ன வெங்காயமும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம மட்டன், அந்த நல்லி எலும்பு, ஸோ அதிலெல்லாம் சாப்பிட்றத விட நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி நுரையீரல், ஈரல், சிவரொட்டி இது எல்லாமே எடுத்து சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் உடம்புக்கு. ஈவன் குடலில் கூட எந்த ஒரு கொலஸ்ட்ராலும் இல்லை. குடலையுமே நல்லா க்ளீன் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி ஈரல் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா கழுவிட்டு வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நான் குக்கரில் வந்து ஒரு 3-4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்த ஈரலை போட்டதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். உங்கள் காரத்துக்கு எப்போ ரொம்ப காரம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சமாக இருந்தால் போதும் அப்படின்றத உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
எல்லாமே நல்லா சுருங்க வதங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்கி சாப்பிட்றோமோ ஈரல் அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அந்த வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, ஸோ அதையும் வந்து நான் அது கூட ஆட் பண்ணிடுறேன். இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த வேக வச்ச தண்ணியை வந்து கீழே ஊற்ற வேண்டாம். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம முன்னாடி வந்து நல்லா கழுவி தானே வேக வைக்கிறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த தண்ணியை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம், மஞ்சள்தூள் தண்ணியை. நல்லா பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி வச்சுருப்போம். அதுதான் வந்து நான் ஆட் பண்ணுறேன். வேறு எக்ஸ்ட்ரா எந்த ஸ்பைசஸுமே வந்து நான் ஆட் பண்ணலை. இது மட்டுமே ரொம்ப போதுமானது. ஏன்னா இதுலேயே மல்லி, மஞ்சள் எல்லாமே வச்சு நம்ம அரைச்சிருப்போம் இல்லையா அந்த மிளகாய்த்தூள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறது அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக வந்து பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து கொதிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கிரேவியாக வேணும் அப்படின்னா குழம்பா வேணாலும் குழம்பா எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நல்லா கிரேவி தான் பண்ண போகிறேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சுருங்க கொதித்து வருதோ அவ்வளோக்குள்ள டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லாவே சுருங்க வதங்கிக்கிட்டுருக்கு. நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா அது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா எடுத்து நம்மளுக்கு செமி சாலிடாக இருந்தால் போதும். எடுத்து நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் மறக்காமல் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் அதிகமாக வந்து சமையல் அப்படின்னு மட்டும் ஒரே விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். எல்லா விஷயங்களுமே இதில் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த விலாக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். சண்டேயில் என்னென்னலாம் பண்ணேன், என்னோடய ஃப்ரீ டைமில் என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படின்றதையும் இந்த விலாகில் இருக்குது. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிரேவி அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதே மாதிரி டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பர். இது முக்கியமாக இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். சாதத்துக்கு சொல்லவே தேவையில்லை, அடிச்சிக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுவேன் நான் மதியான டைமில் தூங்காமல் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன கொஞ்சம் விஷயம் அப்படின்னா, காலையில் வந்து எழுந்துட்டு லேட்டாக தான் எழுந்திருப்பேன். ஏன்னா நைட்டு மேக்ஸிமம் இப்போது வந்து ஒரு 6 மந்த் வந்து தாண்டிருச்சு இல்லையா, ஸோ வந்து எனக்கு தூக்கமே வராது. கொஞ்சம் ஏர்லி மார்னிங் அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக தூங்கிட்டு இருப்பேன். அதனால் லேட்டாக தான் எழுந்திருப்பேன். ஒரு 8:30 போல் தான் எழுந்திருப்பேன். எந்திரிச்சிட்டு ஒரு 10 மணிக்கு தான் சாப்பிடுவேனே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. சாப்பிட்டுட்டு ஒரு 10-11 மணிக்கு மேலே வந்து ஒரு 12 o'clock வரைக்கும் பாப்பாவுக்கு எல்லாமே சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அவளை தூங்க வச்சுருவேன். தூங்க வச்சதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு சேரில் உட்காந்துக்குவேன். உட்காந்துட்டு எப்போ பார்த்தாலும்னு சொல்ல முடியாது, கொஞ்ச நேரம் வந்து டிவி பார்ப்பேன். டிவி பார்த்துட்டு டிவியில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு கேம் விளாடுவேன். கேம் வந்து ஹோம்ஸ்கேப்ஸ்ன்னு சொல்லி ஒரு கேம் இருக்குது, உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அந்த கேமை. ஆக்சுவலாக அந்த கேம் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த கேம். ஸோ இந்த கேம் வந்து நான் இப்போ கொஞ்ச நாளாக தான் விளையாட ஆரம்பிச்சிருக்கேன், விளையாண்டுட்ருக்கேன். நல்லாயிருக்கும், கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். அப்புறம் வந்து யாருமே இருக்க மாட்டாங்களே வீட்டில், நானும் பாப்பா மட்டும்தான் இருப்போம். ஸோ அதனால் வந்து அப்படியே அமைதியாக உட்காந்து ஜன்னல் பக்கம் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். வெயில் அடிச்சுட்டு தான் வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஈவினிங் டைம் மேலே தான் வந்து கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது நடக்கும். பாப்பா எழுந்திரிச்சிட்டான்னா வேலை கரெக்டாக இருக்கும். பாப்பா எந்திரிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இந்த மாதிரி உட்காந்து எனக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, கேம் விளாடுவேன், டிவி பார்ப்பேன். அப்புறம் அதிகபட்சம் என்ன பண்ணுவேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஆன்மீக மலர் புக் படிக்கிறது.
புக் படிக்கிறதுனா ஐயோ எந்த ஸ்தலத்துக்கு போகலாம், என்ன பண்ணலாம் அப்படிலாம் படிக்க மாட்டேங்க. நம்ம ராசிக்கு எத்தனை சதவீதம் நன்மை போட்டிருக்கு, நம்ம ராசிக்கு வந்து என்னெல்லாம் வந்து பலன் போட்டிருக்காங்க இந்த மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி வரும்ல, அந்த புக்கை தேடி தேடி படிக்கிறது. அப்புறம் வந்து இந்த மாதிரி லெட்டர்ஸ், இப்போது ஏன் நேம் ஏனா, ஸோ ஏக்கும் மித்ரா அப்பா ஜேனா ஜே, ஸோ உங்கள் 2 பேருக்கும் என்ன பலன் போட்டிருக்கு அப்படின்றத படிக்கிறது. மித்ராவுக்கு எஸ்னா சங்கமித்ரானா எஸ்ஸுக்கு என்ன பலன் போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் படிச்சுட்ருப்பேன் ரொம்ப ஃப்ரீ டைம். அதாவது ஃபோனு டிவி இதெல்லாம் வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரமலர் புக் வருது இல்லையா, சண்டே வரும். ஸோ அதில் வர இந்த மொக்க ஜோக்ஸ்லாம் படிப்பேன். படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து 8 வித்தியாசம் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து செஞ்சுருப்போம் இல்லையா, ஸோ அதை தான் வந்து நான் செய்வேன். இந்த இங்கே பாருங்கள், 8 வித்தியாசமே நான் கண்டுபிடிச்சி வச்சிட்டேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் எடுத்து வச்சேன். ஸோ இந்த மாதிரி 8 வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது. அப்புறம் வந்து குறுக்கெழுத்து போட்டி, இது கொஞ்சம் மூளைக்கு வேலை வரும். அதனால் வந்து அந்த இந்த மாதிரி விஷயங்கள் குறுக்கெழுத்து போட்டி ரொம்ப பிடிக்கும். இது இப்போ டெய்லியும் வந்து நியூஸ் பேப்பர்லேயே வருது இல்லையா, ஸோ டெய்லியுமே இந்த வேலை நான் பண்ணுவேன். வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை புக் வருது. ஸோ அதுலேயும் வந்து பாருங்கள் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இந்த 2 வேலையும் வந்து எனக்கு ரெகுலராக நியூஸ் பேப்பரில் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் வந்து நான் ரொம்ப விரும்பி இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுற வேலைகள். வீட்டில் சும்மா இருக்க டைமில் அந்த மாதிரி வேலை பார்ப்பேன். இன்றைக்கி ஹோம் ரெமிடிஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்பைமேனி தலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி சோத்து கத்தாழை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்ச பாசி பயிர் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நம்ம வேப்பங்கொழுந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுறேன். இது முக்கியமாக வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம பெரியவங்களுமே வந்து இது யூஸ் பண்ணலாம். ஸோ எதுக்காக இந்த இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து குப்பைமேனி தலை இருக்கு இல்லைங்களா, அது நல்லா எல்லா இலையும் வந்து பறித்து வச்சுக்கோங்க. முக்கியமாக இதை வந்து மிக்சியில் வந்து அரைக்க வேண்டாம். மிக்சியில் ஏன் அரைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆயுர்வேதம் எல்லாமே பார்த்திங்கன்னா மெடிசன் எல்லாமே இந்த மாதிரி ஒரு அம்மியோ இல்லை வந்து ஒரு சின்ன குளவிக்கல்லை வச்சு தான் வந்து எடுப்பாங்க. ஏன்னா மிக்சி வந்து ஓவர் ஹீட் ஆகும், ப்ளஸ் அதில் இருக்க ஒரு நன்மைகள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி போன வாரம் வந்த ஒரு புக்கில் வந்து நான் படித்தேன். அந்த புக்கோட பேஜு கூட நான் லிங்க் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு கல் கிடைக்குதா, கல்லில் கூட நீங்கள் தட்டி சாறு எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து நம்ம வீட்டில் இருக்க அம்மிக்கல்லை வந்து நல்லா கழுவிட்டு அதில் தான் பார்த்திங்கன்னா இதை ஃபஸ்ட்டு வந்து குப்பைமேனி தலையை வந்து நல்லா அரைக்கிறேன். இந்த குப்பைமேனி தலையோட பயன் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏதாவது பட்டு போகாத புண்ணு இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி கொசுக்கடி, புண்ணு, ஏதாவது வண்டுக்கடி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி குப்பைமேனி தலை, அது கூட 2 சின்ன வெங்காயம், கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், இது 3ஐயும் வச்சு அரைச்சி காலில் தேய்ப்பாங்க. ஆனால் அதோட எரிச்சல் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். எரிச்சல் அதிகமாக இருக்கும் மட்டும் பத்தாது, அது என்ன ஆகும்னா வேகமாகவே வந்து க்யூர் ஆயிரும். ஆனால் இன்றைக்கி நம்ம அது பண்ணலை. கூடயே வந்து நான் என்ன பண்ணுறேன், நம்ம எடுத்து வச்ச வேப்பம் கொழுந்தையும் வந்து அதில் ஆட் பண்ணுறேன். வேப்பம் கொழுந்தோட நன்மைகள் சொல்லணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா அதில் எல்லா மருத்துவ பயன்களுமே இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இது ஏன் நான் பண்ணுறேன் அப்படின்னா, மித்ரா பாப்பாவுக்கு கொஞ்ச நாளாகவே வந்து காலில் கொசுக்கடி இருக்கு இல்லைங்களா, அந்த கொசுக்கடி என்ன ஆகுதுன்னா கால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டாட்டாக ஒரு மாதிரி பேச்சஸாக வந்து இருக்குது. இதுக்கு நான் வந்து நிறைய மெடிக்கலில் வந்து ஃபஸ்ட்டு கேட்டு பார்த்தேன். அதுக்கு ஏதோ ஜெல் அந்த மாதிரிலாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பட் அதை என் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டாங்க, வேண்டாம் நம்ம வீட்லேயே வந்து ஹோம் ரெமடியாக எதாவது பண்ணிக்கலாம்,
இந்த மாதிரி எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோத்து கத்தாழை உள்ள ஜெல்லை மட்டும் நான் எடுக்கிறேன். ஸோ இதில் இருக்க எல்லா மெடிசன்ஸ், அதாவது குப்பைமேனி, சோத்து கத்தாழை, பாசிப்பயிறு, அதுக்கப்புறமா வந்து வேப்பிலை, இது எல்லாத்தையும் வச்சு அரைச்சி காலில் தேய்ச்சி வாரத்தில் ஒரு தடவை இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை தேய்ச்சி குளிக்க வச்சனால எப்பேற்பட்ட ஸ்கேர்ஸ், அதாவது ஒரு பேச்சஸ், அதே மாதிரி கொசுக்கடி, தழும்பு எதுவாக இருந்தாலும் மறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயுர்வேத புக்கில் படித்தேங்க. சரி, அதை வந்து இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் அதை செஞ்சிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் குழந்தைகளுக்கு இது மஞ்சத்தூள் ஆட் பண்ணி காலு கையெல்லாம் பூசி நல்லா காஞ்சோடனே குளிக்க வைக்கலாம். இப்போ நான் வந்து இந்த பாசி பயிர் கூடயே சேர்த்து அலோவேரா ஜெல்லையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கிறேன். முக்கியமாக வந்து இந்த மாதிரி நேரத்தில் வந்து அதாவது இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஸோ 6 மந்த் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எனக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ். நான் அம்மி அரைக்கிறனால இடுப்பு எலும்புக்கெலாம் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி அம்மி அரைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. பாருங்கள், எல்லாமே நல்லா அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு வந்து மஞ்சத்தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கூடயே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பயிறு, கத்தாழை, அது ரெண்டையும் வந்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து எங்கெல்லாம் வந்து நம்ம கை, கால், உடம்பு, குழந்தைகளுக்கு உடம்பு ஃபுல்லாக கூட தேய்ச்சி குளிக்க வைக்கலாம். ஆனால் இது மதியான வேலையில் செய்யுங்க, சாயந்தர வேலையில் செய்ய வேண்டாம். ஏன்னா இதில் கொஞ்சம் குளிர்ச்சி இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் மித்ராவுக்கு போகும் நல்ல வெயில் நேரம் மதியான நேரத்தில் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ அங்கே ஃபுல்லாக கால் ஃபுல்லாமே வந்து நல்லா தேய்ச்சி குளிக்க வச்சேங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. 1 டைம் செஞ்சால் கூட நல்ல ரிசல்ட் தெரியும். நான் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து செய்ய மாட்டேன். வீக்லி, அதாவது 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா மித்ரா அம்மா வந்து தூங்க வச்சுட்டேன். குளிக்க வச்சு நல்லா தூங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய வேலைகள் என்னெல்லாம் செய்வோம் அப்படின்றத வந்து ஈவினிங் ரொட்டீனாக வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். அதுக்கப்புறமா நான் பால் காய்ச்ச ஆரம்பித்தாச்சு. மணி ஆகிடுச்சு, ஒரு 5 o'clock ஆக போகுது. ஸோ நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாலை வந்து காய்ச்சி மித்ரா எந்திரிச்சோடனே அவளுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு பால் காய்ச்சி கொடுப்பேன். அப்புறம் இதில் ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, நான் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும், நாட்டு சக்கரை தான் நான் யூஸ் பண்ணுவேன். குழந்தைகளுக்கு பிறந்ததுலேருந்து எப்போ வந்து டப்பா பால் குடிக்கிறாங்களோ அப்போலேருந்தே பாருங்கள், நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வளரும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸே சொல்லியிருக்காங்க. அதனால் நான் இன்னும் மித்ராவுக்கு வந்து நான் ஒயிட் சுகர் கொடுத்ததே கிடையாது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா வெல்லம், இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெல்லம் கூட நான் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவேன். பாருங்கள், மித்ரா எந்திரிச்சு மேக்கப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.